ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கூட சிமிர்னா சபையின் சார்பாக மறுரூபமாக்கும் ஊழியத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தனோடு கூட சில தினங்களுக்கு முன்னதாக உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது கிரியைகளை குறித்து என்னோடு கூட பேசினார். கிரியைகள், எத்தனையோ வசனங்களை வாசித்திருக்கிறோம், எத்தனையோ முறை வேதத்தை படித்திருக்கிறோம். ஆனாலும் கிரியை குறித்து கர்த்தர் என்னோடு கூட திட்டமாக சில காரியங்களை என்னோடு கூட பேசினார். அது எனக்கும் கேட்கிற பார்க்கிற உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிரியைகள் என்று சொல்லும்போது வேதத்தில் நான் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 நாம் 3-4 வசனங்களை அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது அதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது சீஷர்கள் ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். அந்த மனுஷன் பிறவிலிருந்தே குருடனாக்கப்பட்டிருக்கிறான். பிறவி குருடன் என்று பார்க்கிறோம். அந்த பிறவி குருடனாகிய அவனை அந்த சீஷர்கள் பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருத்தத்தோடு கேட்கிறார்கள், ஐயா, இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா, அல்லாவிட்டால் இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமா, ஏன் இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த சீஷர்கள் கேட்கிறார்கள். கேட்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் சொன்ன என்ன தெரியுமா? இது அவன் செய்த பாவம் அல்ல, அவருடைய முன்னோர்கள் செய்த பாவம் அல்ல, இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. இதில் என்ன சொல்லப்பட்ட தேவனுடைய கிரியை இவனிடத்திலே வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியை இவனிலே வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் என்று பார்க்கிறோம். அன்பான தோன்ற பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனும் அல்லாவிட்டால் தேவனுடைய மனுஷனிலே தேவனுடைய கிரிகள் வெளிப்படும்படியாக தேவன் இந்த மனுஷர்களை இந்த பூமியிலே சிருஷ்டித்திருக்கிறார். ஏன்னா பார்க்கும்போது இவன் இப்படியாக பிறந்திருக்கிறான். கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், நான் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அவர் இப்படியாக சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் உங்களோடு கூட ஊழியத்தில் ஜனங்கள் இருக்கிறார்கள், நீங்களும் இந்த ஜனங்களோடு கூட போய்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஜெபித்தும் அல்லாட்டால் எவ்வளவு உபவாசித்தும் தேவன் கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் அதில் அந்த ஊழியத்திலோ அல்லாவிட்டால் அந்த ஜெபத்திலோ அது வெறுமையாக காணப்படும். தேவன் கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருந்து கிரியை நடப்பித்தால் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படும். நன்றாக கவனித்துக்கொள்ள, கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அன்பான தோன்ற பிள்ளைகளை, தேவன் கிரியை செய்த ஒரு பகுதி இருக்கிறது. இன்னொரு பகுதியில் நம்முடைய கிரியைகளும் இருக்கிறது. நம்முடைய கிரிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கு 7 சபைகளை குறித்து பார்க்கிறோம். 7 சபைகளுக்கும் அவர் சொல்லும்போது, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சபையை பார்த்து தான் சொல்லுகிறார். சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார். பிரகாசிக்கிற சபைதான் 7 சபைகள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எபேசு சபை, சிமிர்னா சபை, இப்படியாக சபைகள் இருக்கிறது. அந்த சபையை குறித்து சொல்லும்போது சபைக்கு குறித்து சொல்லும்போது உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த கிரியைகளை பார்க்கும்போது அந்த சபையில் உள்ள நற்கிரியைகளையும் அந்த சபையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளையும் அதில் சுட்டி காண்பிக்கிறத நான் பார்க்கிறோம். 7 சபைகளுக்கும் அங்கே சொல்லுகிறார் சபையிலுடைய கிரியைகள். அந்த சபை எப்படி கிரியை செய்கிறது, இந்த சபை எப்படி சாட்சியாக இருக்கிறது, இந்த சபை எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லி அங்கு சபையை குறித்து பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தோன்ற பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு மனுஷனும் மரித்து அல்லது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இந்த பூமியிலிருந்து எழும்பும்போது அவனோடு கூட அவனுடைய கிரியைகளும் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோடு கூட அவனுடைய கிரியைகளும் சென்று மேலே போகும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் வரும்போது அவனவன் கிரியைக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வரும், அவனவன் கிரியைத்தக்கதான பலன் என்னோடு கூட வரும் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளும் தேவ சமூகத்தில் செல்கிறது. தேவன் வரும்போது நம்முடைய கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். நல்ல கிரியைகளை செய்தால், நன்மையான கிரியைகளை செய்தால், தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்தால், நான் உலகத்தின் மனுஷரை குறித்து நான் சொல்லவில்லை, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சரியாக தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்தால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் பலனோடு கூட வருகிறார் என்று சொல்ல, இந்த வேளையில கூட நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்து வருகிறோம், இது நமக்கு அதிக முக்கியமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டியது, நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோனா தீர்க்கதரிசியின் காலத்தில், யோனா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் சொல்கிறார், நீ போய் நினேவேனுடைய கிரியை பொல்லாததா இருக்கிறது, அந்த பொல்லாத கிரியை நிமித்தம் நான் அவர்களை அழிக்கப் போகிறேன், நீ போய் அவரிடத்தில் சொல் என்று சொல்லி நினேவுக்கு நேராக யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த யோனா தீர்க்கதரிசி போய் அந்த பட்டணத்தில் எச்சரிப்பாக கூட அந்த தேவ வசனத்தை சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், உங்களுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும், ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார், நீங்கள் செய்கிற அக்கிரமத்தினால் இந்த பட்டணம் அழியப் போகிறது, பாவத்தினால் அழியப் போகிறது என்று சொல்லி அங்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அந்த பட்டணத்தில் இருந்த அனைவரும், ராஜாவிலிருந்து அங்கிருக்கிற எல்லா தொழிலாளர்களும், சிறுவர் பெரியோர் எல்லாருக்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எல்லாரும் உபவாசி இருந்து ஜெபியுங்கள். சிறு பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் இருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சரியான உபவாசம் இருந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ராஜா சொல்கிறார், ஒருவேளை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் செய்வேன் என்று சொன்ன தீங்கிலிருந்து நம்மளை ரட்சிக்கலாம் அல்லவா, அது நாம் எல்லாரும் உபவாசிப்போம். ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அன்பானதோடு இவர்கள் எப்படி ஜெபித்தாலும் கூட தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு என்று சொன்னால் அவருடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். இவர்கள் ஜெபித்தார்கள், அந்த உபவாசித்தார்கள், அது முக்கியம்தான். ஆனாலும் அதிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்கள் கைகளில் உள்ள பொல்லாத கிரியிலிருந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். உண்மையாக மனம் திரும்பினார்கள் என்று தேவன் கண்டு, அவருடைய கிரியைகளை கண்டு அவள் மனம் திரும்பினார்கள். பொல்லாத வழிகளில் அவள் செய்த தீங்குகள், அவள் செய்த பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர்கள் சரியாக மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி அவருடைய கிரியைகளை கர்த்தர் கண்டு செய்வேன் என்று சொன்ன தீங்கிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பான தோன்ற பிள்ளைகளை, இந்த நாளிலே கூட கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு மனுஷன் பயங்கரமான ஒரு வியாதியில் கிடக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் போய் இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனை தொட்டு அவர் சுகமாக்குறார். அதன் பிறகு அவர் சொல்ல, அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதபடி இரு என்று சொன்னார். அன்பான தோன்ற பிள்ளைகளே, இவனுடைய கிரியை பொல்லாததினாலே, இவனுடைய கிரியை தேவனுக்கு பிரியமில்லாதனாலே இவன் இங்கே ஒரு வியாதியிலே கிடக்கிறான். பாவத்தினால் வந்த வியாதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாக்கி இனி நீ பாவம் செய்யாது, அவனுடைய கிரியை கர்த்தர் மாற்ற. அதன் பிறகு அவன் பாவமே செய்யவில்லை, தேவனுக்காக அவன் ஊழியம் செய்கிறான். இவனுடைய கிரியை மாறினது, கர்த்தருடைய கிரியையும் மாறிக்கொண்டிருக்கு. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அன்பான தோன்ற பிள்ளை, இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களுடைய கிரியைகளை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீ ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ கொஞ்சம் சிந்தித்து ஆதில் செய்த கிரியை செய். இல்லை என்று சொன்னால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னிடத்தில் வந்து நான் உனக்கு கொடுத்ததான அந்த அபிஷேகத்தை உன்னை விட்டு எடுத்து விடுவேன், உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து எடுத்து விடுவேன் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இவனும் நல்ல மனுஷன்தான், மனம் திரும்பினாங்க, பரிசுத்தாவிலாம் பெற்றார்கள். ஆனாலும் அதன் பிறகு இவனுடைய கிரியை பழைய கிரியைக்கு போய்விடுகிறது. போனவுடனே ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார், அந்த சபையை எச்சரிக்கிறார், நீ ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ சிந்தித்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
அவர் சொல்லுகிறார், அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த நிலைமையிலிருந்து, என்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய், ஆதிலே ஜெபித்த ஜெபம் இப்பொழுது இல்லை, ஆதிலே வாசித்த அந்த வேத வாசிப்பு இல்லை, தனி ஜெபம் கிடையாது, ஆலயத்திலே கூடி ஜெயிப்பது இல்லை, ஊழியம் செய்வது இல்லை, நீ விழுந்தாய் என்கிறார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ சிந்தித்து மனம் திரும்பு. அப்பொழுது நான் உனக்கு அற்புதத்தை நான் செய்வேன். இல்லை என்று சொன்னால் உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து எடுத்து விடுவேன் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளை, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்லுகிறார், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ சிந்தித்து மனம் திரும்பு. இல்லை என்று சொன்னால் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து எடுத்து விடுவேன். இந்த நாட்களில் பாவத்தினால கிருபைகளை இழந்து விடுகிறோம். தேவன் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் கிரியை செய்ய முடியாதபடி ஆகிவிடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கும் போது 59ஆம் அதிகாரத்தை 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், கர்த்தருடைய கரம் உங்களை ரட்சிக்கும்படியாக அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. ரட்சிக்கும்படியாக அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கு, குறுகி போகவே இல்லை. அடுத்து நான் பார்க்கும்போது அவர் செவி நீங்கள் கூப்பிடும் போது அது எப்போதும் திறந்திருக்கிறது. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், ஆனால் நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாக்கி விட்டது. தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாக்கி விட்டது. ஒரு காலத்தில் கர்த்தரோடு இணைந்து ஜெபித்த நாட்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட நாட்கள் உண்டு. இன்றைக்கு நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய், உன்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? உன்னுடைய பொல்லாத கிரியினாலே தேவனுடைய கிருபை இழந்து தனித்து விடப்பட்ட நிலைமையில நாம் காணப்படுகிறோம். மன திரும்புங்கள் என்று சொன்னார். ஆதில் செய்த கிரிகளை செய், இல்லை என்று சொன்னால் விளக்கு தண்டை உன்னிலிருந்து எடுத்து விடுவேன். வசனம் ஏசாயா 59:2 அடுத்த பகுதி நாம் பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களே கர்த்தர் கேட்காத படிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. நம்முடைய பாவங்கள் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிரியைகளை சரியாய் செய்தோமானால், தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் கிரியைகளை ஒரு பக்கத்தில் நன்மையான கிரியைகளை செய்து கொண்டிருப்பார். ஏன் கர்த்தர் கிரியை செய்யவில்லை என்று சொன்னால், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களினாலே தேவன் கிரியை செய்ய முடியவில்லை. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்தோம், இப்பொழுது அந்த கிரியைகளை காணவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் கூட நம்மை ஆராய்ந்து நாம் பார்ப்போம். நம்முடைய கிரியைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? உன்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? தேவன் கிரியை செய்கிறாரா? நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் கேட்டு கிரியை செய்கிறாரா? யோசித்து பாருங்கள். தேவன் நிச்சயமாக கிரியை செய்வார். நம்முடைய கிரியைகள் சரியாகும் போது இந்த வேளையில் கூட உன்னுடைய பொல்லாத கிரியை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். அக்கிரம செயலிலிருந்து மனம் திரும்புங்கள். விளையாட்டு கூட போய் சொல்லாதீர்கள். தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த ஜீவிங்கள். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்களுடைய கிரியைகளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிரியைகள் உமக்கு பிரியமான கிரியைகளாக மாறும்போது நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு கிரியை செய்ய முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் கேட்காதபடியும் எங்களுடைய ஜெபத்திற்கு கிரியை இராதபடிக்கு காரணமே நாங்கள் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்து ஆதில் செய்த கிரியைகளை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மறுரூபமாகுதல் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென்.